ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். தேவ பிள்ளைகளை, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தீங்குகள் நிறைந்திருக்கிறத பார்க்குறோம். விபத்துகள், பயங்கரமான கொடுமையான காரியங்கள், எனக்கு பயங்கரமான தீங்கு நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான வியாதிகள், பலவிதமான கொள்ள நோய்கள், பலவிதமான தவறான செயல்கள், இதெல்லாம் தீங்கான காரியங்கள். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்கும் வந்து இன்க்ளூடிங் எல்லா தீங்கும் அதில் அடங்கிறது. தேவப்பிள்ளையில் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு சிலாக்கியம் என்னன்னா, அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பகலிலே பறக்க அம்புக்கும், இருளிலே நடமாட கொள்ள நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்க சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? ஏன்னா நீங்களும் நான் உன்னதமானவரே மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கும்போது ஒரு தீங்கு நம்மளை தொட முடியுமா? ஆமென். அது மாத்திரமில்லை, சங்கீதம் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே சங்கீதக்காரர் மிக அழகாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். பாருங்க, தீங்கு நாளில என்ன செய்யறாரா? தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, ஹல்லேலூயா, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. நம்மளுக்கு ஒரு தீங்கு வருதுனாக்கா ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? தேவப்பிள்ளையில அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் கூடாரத்தில் மறைத்து வைக்கிற கர்த்தர். அது மாத்திரமா, யாத்திராகமத்தில் வாசனை அழகாக சொல்லுக்கும், அவர் கண்மலையின் வெடிப்பில் வச்சு அவர் கரத்தாலே நம்மளை மூடுகிறாரா? எவ்வளோ நல்ல ஆண்டவரில். ஒரு பலவிதமான தீங்குகள் வழியாக கடந்து போகிறீங்களா? பலவிதமான தீமைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எல்லா தீங்குக்கும் நான் விலக்கி காப்பேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15 வாசிப்பீங்களா? ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஒருவேளை என்ன தீங்கை நீங்க பார்த்துருக்கிறீங்க? தேவப்பிள்ளையில பயப்படாதீங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, யாபேஸ் ஒரு காரியத்தை கேட்கிறாரு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. அது 9வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லி யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட துக்கம் இருந்துச்சுன்னு தெரியல, யாபேஸ் எப்படிப்பட்ட தீங்குகள் கடந்து வந்தாரு தெரியல. ஆனால் அவர் விண்ணப்பம் பண்றாரு, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் யாபேஸ் விலக்கி காக்கிறார். ஹல்லேலூயா. யாபேசின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. அவர் உங்களையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சோர்ந்து போகாதீங்க, தீங்கு உங்களை தொடராது. இனி நீங்க தீங்க காண மாட்டீங்க. ஆமென். நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, மனுஷரால் வர தீமைகள், ஆமென். ஆண்டவரே, சத்துருனால் வர தீங்குகள், ஆமென், இயற்கையினால் வர தீங்குகள், ஒரு தீங்குகளை தொடக்கூடாதப்பா. நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, எல்லா தீங்குக்கும் நான் விலக்கி காப்பேன்னு சொல்லி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகள்லாம் சந்திங்க. இந்த நாள் முழுதும் கரப்பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கிட்டார். தைரியமா போங்க. God bless you.